வெல்கம் பேக் டு கைரளி உலகம். ஓணத்துக்கு முன்னாலேயே பிள்ளைகள்லாம் வர்றதுக்காக அவங்களுக்கு கொஞ்சம் சிக்கன் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் செஞ்சு வச்சேன். அதில் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடு சிக்கன் ரோஸ்ட்டுன்னு சொல்கிறது. சிக்கனை வந்து மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, கொஞ்சம் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து பரட்டி வச்சுட்டு அப்புறம் எண்ணெயில் வறுத்துட்டு அப்புறம் வந்து சாதாரணமாக கறி வைக்கிற மாதிரி வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு வணக்கிட்டு அதில் மசாலா போட்டுட்டு இந்த வறுத்த சிக்கனை அதில் போட்டு கிளறி தண்ணி ஊற்றாமல் அப்படியே வேக வச்சு எடுக்கிறது. ரொம்ப ட்ரெடிஷ்னல் மெத்தட் அது. அதே சமயம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த வறுத்த எண்ணெயவே இதில் கொஞ்சம் ஊற்றி அதில் வந்து அந்த மசால் பொடியெல்லாம் போட்டோம்னா மிளகாப்பொடி, மஞ்சத்தூள், கரம் மசாலா, மல்லிப்பொடி இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ வந்து உலகமே ஆன்லைனில் போய்ட்டுருக்கிறதுனால பிள்ளைங்க கூட ஆன்லைனில் தான் பார்த்து ஃபுட்டெல்லாம் செய்கிறாங்க, டீனேஜ் பிள்ளைங்க. அதனால் இந்த ரெசிபிலாம் ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த ரெசிபிலாம் பண்ணால் நல்லாயிருக்கும். எல்லாத்த விட பெஸ்ட்டு என்னென்னா, நம்ம எப்போதும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது தான் உள்ளதில் பெஸ்ட்டு. நம்ம ஹைஜீனிக்காக வயிற்றுக்குள்ளே போகிறதுக்கும் வியாதிகள் இல்லாமல் இருக்கிறதுக்கும் கஞ்சியே ஆனாலும் அவரவர் வீட்டில் வச்சு செஞ்சு சாப்பிட்றது தான். ஒரு கஞ்சியும் ஊறுகாய் அப்பளம் மட்டும் போடும்ல, நம்ம ஹைஜீனிக்காக இருக்கும், வியாதி இல்லாமல் இருக்கும். இப்போயுமே வந்து சிலருக்கு வந்து மல்லி இலையோட வாசனையே பிடிக்காது. ஆனால் தமிழ்நாட்டில் மல்லி இலையை போட்டு செஞ்சு சாப்பிட்டா தான் மனசுக்கும் திருப்தி, வயிற்றுக்கும் நிறையும். வித்தியாசமாக இருக்கும். ஒரு பக்கத்து ஸ்டேட்டு 10 மணி நேரம் ட்ராவல் பண்ணால் அடுத்த ஸ்டேட்டு, அதுக்குள்ளேயே இவ்வளோ ஒரு வித்தியாசமான ஒரு கலாச்சாரம். இங்கே வந்து மல்லி இலையோட வாசனை பிடிக்காது, அது கிடைக்காது. ஒன்றா சந்தைக்கு போய் வாங்கணும், அப்படி இல்லாட்டி சூப்பர் மார்க்கெட் போகணும், அப்போ தான் மல்லி இலை கிடைக்கும். கேரளாவில் வந்து ட்ரெடிஷ்னல் பக்கா ட்ரெடிஷ்னல் மட்டும்தான் 90% மக்களும் விரும்புகிறது. அது மட்டும் இல்லை, எல்லாருக்கும் ஹோம்லி ஃபுட்டு தான் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து இது வெந்திரிச்சா வேகலையான்னு மூடி வச்சு கிளறி கொடுத்து இந்த சிக்கனை எடுத்துட்டா போதும். ரொம்ப சிம்பிளான ஒரு வெரைட்டி. வாங்க விஷயத்துக்கு போயிடலாம். நம்மளுடைய வடசட்டி காலியாக அப்படியே கழுவுறதுக்கு மனசு இருக்காது. இந்த வடசட்டியில் ஒரு கரண்டி சோறு போட்டு நல்லா கிளறுன்னு அந்த சூடோடு கிளறி அதை நல்லா சட்டுவத்தில் இருக்கிறதையும் நல்லா வடித்து உருண்டை பிடிச்சி வேணும்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கூட ஊற்றிக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் என்ன, இது மட்டும் போதும். தொட்டுக்கிறதுக்கு சிக்கன் கூட வேண்டாம். ஏன்னா அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடிப்பொலி ஃபுட்டு. டைம் கிடைக்கும்போது நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.